பார்க்க போற ரெசிபீஸ் ரெண்டுமே ஃபுல் ஒரு வெஜிடேரியன். அதுல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கான்டினென்டல் ஸ்டைலில் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அண்ட் அதுக்கு அடுத்து செய்யக்கூடிய ரெசிபி வந்து நம்மளுடைய இந்தியன் ஸ்டைல் ரெசிபி. உங்களுக்காக 2 ரெசிபிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது நம்மளுடைய இந்தியன் ஸ்டைல் ரெசிபி தான். ஸோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிபி கட்டா புலாவ். ஸோ கட்டா புலாவ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். கடலை மாவு 1/2 கப், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தான் இருக்கீங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாகற்காயோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது கூட சீரக தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதை உங்கள் ஸ்கேல்பில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸோ 1 hour கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலே போதும், பொடுகு பிரச்சனைக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ இன்றைக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்போட திரும்பவும் இதே செக்மெண்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். மனிதமில்லை, ஆம், பெண்ணியம் பேசுவோம். தனித்துவம் வாய்ந்த உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்ய இணைந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு, கூடி உரையாடுவோம் நம் பெண் மேடையில். இணைந்திருப்போம் நம் வானவிலுடன். பெண் மேடை திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நண்பகல் 12:30 மணிக்கு
நான் அடிச்சு சொல்ற விமல், இந்த பொண்ணு நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறா. இங்க பாரு விமல், இந்த மாதிரி பூஜைக்கு நடுவுல எழுந்து போக கூடாது. ரொம்ப அபசகுணம் ஆயிடும். இதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல இந்த மாதிரி நடந்தது இல்ல. பூஜை இப்படி பாதியில தடுத்து நிறுத்துறது எவ்வளவு பெரிய பாவம். தடுத்து நிறுத்துறது தான் பெரிய பாவமா? அப்ப பூஜைக்கு நடுவுல பாதியில எழுந்து போறது பாவமே இல்லையா? வைஷ்ணவி எவ்வளவு பக்தியோட இந்த சிவ பூஜையை ஆரம்பிச்சா, இப்ப நடுவுல எங்க போயிட்டா உங்க வைஷ்ணவி? இல்ல அவ இங்கதான் எங்கயாவது இருப்பா. நான் இப்பவே போய் அவளை கூட்டிட்டு வரேன். அம்மா, அவளை தேடி எந்த பிரயோஜனமும் இல்ல. வீட்டுக்கு வந்த மருமகளை நாம ஒரு மருமகளா இல்ல தன் வீட்டு பொண்ணாவே நடத்தணும். ஆனா அந்த பொண்ணு குடும்பத்துல இருக்கிறவங்கள ஏமாத்திட்டா. இந்த பூஜை எல்லாத்தையும் அவ ஏன் எதுக்கு செய்யறா தெரியுமா? இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு தான். ஒருவேளை அவ யாராவது திருட்டுத்தனமா சந்திக்க போயிருக்கலாம்ல. வைஷ்ணவி மேல் எல்லை மீறி அபாண்டமாக பேசும் சிவகுமார். வைஷ்ணவி தேவி இன்று மாலை 6:30 மணிக்கு. வைஷ்ணவி தேவி இணைந்து வழங்குபவர் அதிகாலை சுபவேளையில் சிவபெருமானுக்கு உகந்த மாதமான மார்கழி மாதம் முழுவதும் சிவபெருமானின் பெருமைகளை அறிந்து கொள்வோம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண். மார்கழி திங்கள் தினமும் காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளையில். இன்று மதியம் 1:30 மணிக்கு. ஜெய 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 ஸ்ரீ நரசிம்மா. எனக்கு கண் பார்வை வந்துவிட்டது. ஊனக்கண் ஒளி பெற்றால் மாத்திரம் போதாது, ஞானக்கண் ஒளி பெற வேண்டும். இதுதான் உலகமடா, நீயும் எண்ணி பாராயோ. காம வெறியர்கள் ஆடும் சூதாட்டத்தின் கருவிகள் தானே நாங்கள். பளிர் பளிர் பிரகாசம் மின்னல் கண் பறிக்க. பாலாஜி ராஜசுலோச்சனா நடித்த ரிஷ்ய சிங்கர். இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் நியூ கேசவர்தினி பிளஸ் ஹேர் ஆயில். வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு சத்குருவுடன் விவரிக்க முடியாத உன்னத அனுபவத்தை பெறுவோம். நம்ம உடல் மட்டும் இல்லை, நம்ம உலகம் மட்டும் இல்லை, நம்ம பிரபஞ்சத்தை அடிப்படையே நாம் புரிஞ்சுக்க முடியும், உணர முடியும் என்ற ஒரு விழிப்புணர்வுனால யோக கலாச்சாரத்தில் எல்லாத்துக்கும் அடிப்படையான பயிற்சியாக பூத்த சுத்தி என்ற பயிற்சி உருவாக்குனாங்க. வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு சத்குருவுடன் ஒரு பயணம். இல்லந்தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் Facebook, Twitter மற்றும் யூடியூபிலும் ஒளிபரப்பாகிறது. வாட்ஸ்அப் எண் 9176500095. கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். ஸோ இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் வந்து புலாவ் செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிப்ப ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்கே தண்ணி வந்து சூடாக இருக்குது. ஸோ இதில் கடலை மாவில் நம்ம சின்ன சின்னதாக போட்டு வச்சுக்கக்கூடியதை நல்லா கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இது தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு எடுக்க போகிறோம், ஸ்டீம் பண்ணி. அண்ட் இதை வந்து இந்த புலாவில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். தண்ணியில் நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும். வேணால் நம்ம வந்து ஸ்டவ் சைட் மாற்றிக்கலாம். அப்படியே தண்ணியிலே பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே இங்கே நம்ம புலாவுக்காக செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஸோ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு பொரியட்டும். நல்லா பொரியுது. இதோடைய
நம்மளோட உணவே உயிரில் ஒவ்வொரு உணவுகள் பற்றியும் அதில் இருக்கிற மருத்துவ குணம் பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை. ஸோ கீரை டெய்லி எடுத்துக்கணும். எல்லா வகையான கீரையுமே ரொம்பவே நல்லது. அதில் முருங்கைக்கீரை ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கீரை. இதை நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் சாப்பாட்டில். அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாளாவது எடுத்துக்கணும். இதில் வந்து சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் 20 வகையான அமினோ அமிலங்களில் 18 வகையான அமினோ அமிலங்கள் வந்து முருங்கைக்கீரையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிளட் ப்ரெஷரை தடுக்கக்கூடிய ஒரு மெடிசனும் வந்து நம்ம முருங்கைக்கீரையில் இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்த உணவோட மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து ரைஸ் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. இது குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணனா நம்மளுடைய கட்டா புலாவ் ரெடி. ஸோ இந்த 2 விசில் வந்ததுன்னா நம்மளுடைய புலாவ் வந்து ரெடி. அதுக்குள்ள ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்க்கலாம் எப்படி வந்து இந்த கட்டா புலாவ் செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடலை மாவை கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், ஓமம் இதெல்லாம் போட்டு அதை நல்லா பெரட்டி நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி அப்புறமா அதை வந்து ரோல் பண்ணி சின்ன சின்னதாக நீட்டாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா காய விட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் இதை போட்டு நல்லா வேக விட்டு எடுங்க. அதுக்கப்புறமா குக்கர் வச்சு குக்கரி பிரேக். If this device can surf, download, play games and videos, then you'd say, what's new? But what if this can do all that and more? Well, here's the Wi-Fi enabled Airtel Internet TV. Full play. தினமும் மாலை நாங்க பண்ண சர்ஜரியோட ஹீலிங் ப்ராசஸ் இப்போ முடிஞ்சிடுச்சு. இவங்களோட கட்டை இப்போ நான் அவுக்க போறேன். சாந்தாவை பார்க்க அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றனர். தீர்க்க சுமங்கலி இன்று இரவு 7 மணிக்கு. தீர்க்க சுமங்கலி இணைந்து வழங்குபவர் நியூ கேசவர்தினி பிளஸ் ஹேர் ஆயில். மன்னாதி மன்னன், மக்களின் நாயகன், தமிழ் சினிமாவின் புரட்சித் தலைவர், நம் இதயங்களை ஆண்ட இதயக்கனி, காலத்தால் அழியாத பாடல்கள். இது எம்ஜிஆரின் 100 சினிமாவை நினைவு கூறும் எம்ஜிஆர் 100 நீங்காத நினைவுகள். விரைவில். இன்று மாலை விளக்கேற்றும் நேரத்தில் அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். என்னோடு என்றைக்கும் நீங்காதவளாக நீ விளங்க வேண்டும் என்கின்ற வரத்தை இத்தலத்தில் உமக்கு தந்தருளுவோம் என்று சொல்லி சிவபெருமான் அவருக்கு தந்தருளிய அற்புதமான அர்த்தநாரீஸ்வர கோலத்தை தான் இன்றைக்கும் அண்ணாமலையினுடைய சிறப்பு தரிசனமாக நாம் தரிசிக்கின்றோம். மார்கழி மாதம் முழுவதும் சிவபெருமானின் பெருமைகளை அறிந்து கொள்வோம். மார்கழி திங்கள். அந்த ஆனந்தன் என்ற வார்த்தை சிவநேய செல்வர்களே சிவபெருமானை மட்டும் குறிப்பதாகத்தான் அமைகிறது. அத்தன், ஆனந்தன், அமுதன் என்று. அமுதன்னா என்ன? அமிழ்து. நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு சக்கி வாசுதேவ் அவர்கள். எதுக்கு ஒரு யோகி போய் தனியா போய் உட்கார்ந்துக்கிறான்னா, உங்க உடல்ல உங்க மனத்துல என்ன இருக்குதோ அது ஓரளவுக்கு லேசா அந்த ஞாபக சக்தி அந்த காற்றுல இருக்குது. இவனு வேற நோக்கத்துல சாதனை பண்றான், நீங்க எல்லாம் வேற நோக்கத்துல இருக்கிறீங்க. இன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் நேரம். உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமழ இணைந்திருங்கள் வானவில்லுடன். விளக்கேற்றும் நேரம் இணைந்து வழங்கியோர் நியூ கேசவர்தினி பிளஸ் ஹேர் ஆயில்.
இல்லம்தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் அனைத்து கேபிள் நெட்வொர்க்குகளிலும் மற்றும் ஏர்டெல் 777 வானவில் கூகுள் பிளே ஆப், வானவில் இன்டர்நெட் லைவ் டிவியிலும் கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். வெல்கம் பேக் டு உப்பு மிளகும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ராப் வெரைட்டி தான். அண்ட் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா டோஃபு லெட்யூஸ் ராப். ஸோ டோஃபு லெட்யூஸ் ராப் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். சோயா பன்னீர் ஒரு சிறிய பாக்கெட், வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு சிறிதளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, குடைமிளகாய் 2, சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ஸ்வீட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன். டோஃபு லெட்யூஸ் ராப் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பன்னீர் வந்து சோயா பன்னீர். இந்த கொஞ்சமாக சோயா சாஸ். ஆக்சுவலி பன்னீரில் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டினஸ் இருக்கும். இந்த சோயா பன்னீரில் அந்த சோயா சாஸோடு சேர்த்து போடும்போது இதுலேயே சால்ட்டினஸ் இருக்கும். அண்ட் கொஞ்சமாக வெனிகர். கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள், க்ரீன் ரெட் கலந்து வெங்காயம் லேயர். அண்ட் ஈவன் இதில் நீங்கள் yellow கேப்சிகம் போட்டாலும் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போது நம்ம ஆல்ரெடி சோயா பன்னீரோடு சேர்த்து சோயா சாஸ், சில்லி வினிகர் இதெல்லாம் போட்டிருக்கிறோம். அதையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இதோட சேர்த்து பண்ணுங்க. அண்ட் இதில் சிலரி ஆஸ் வெல் அஸ் வெங்காய தால். அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கோர்ஸ் மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டஃபிங் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸில் எப்படி செய்கிறோம் அந்த மாதிரி ரைஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பன்னீரை வந்து உதிர்த்து போட்டிருக்கிறோம். ஸோ அதோட சேர்ந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ நார்மல் ஒரு டிஃபனாக இல்லாமல் ஒரு மெயின் கோர்ஸாகவே நீங்கள் லன்ச் டைம்க்கே கூட எடுத்துக்கலாம். பன்னீர்னுடைய அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் திக் ஆகட்டும். பன்னீர் குட் ஃபார் ஹெல்த், கால்சியம். அதுலேயும் சோயா பன்னீர் இன்னும் அந்த சோயாவுடைய ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும். நார்மல் பன்னீர் எடுக்காதீங்க, இது சோயா பன்னீர் இதில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இன்னும் வேணும்னா உங்களுக்கு ஈவன் நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது லெட்யூஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் நீங்கள் கேபேஜ் லீஃபில் வச்சு கூட அதை ரோல் பண்ணி சாப்பிடலாம். இல்லையா அப்படின்லாம் கூட நம்ம நார்மல் பிளேட்டில் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வச்சு சாப்பிடணுமோ ஈவன் ரோட்டிலையோ அதெல்லாம் கூட நீங்கள் வந்து ரோல் பண்ணி சாப்பிடலாம். அண்ட் ஈவன் இப்போ கூட நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறதே நான் அப்படியே தான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். லீஃபில் இல்லாமல் லீஃபில் தாண்டி அப்படியே நீங்கள் லெட்யூஸ் அப்படின்றது நம்ம நேம் வச்சுருக்கிறோம். ஸோ பட் ஸ்டில் அதை வந்து அப்படியே நார்மல் இதில் போட்டுட்டு அதை ரேப் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பன்னீர்லேருந்து அந்த தண்ணி வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் திக்காக பன்னீர்னுடைய கலர் டோனே அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் வினிகர், சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ். ஆயிஸ்டர் சாஸ் தான் இதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரே கொடுக்க போகிறது. ஆயிஸ்டர் சாஸ் அதோட சேர்த்து ஸ்வீட் சில்லி சாஸ் இருக்குது, அப்புறமா கெச்சப் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஸ்வீட் சில்லி சாஸ். ஈவன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கெச்சப்பும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் கிளறி விடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரை நம்ம நல்லா உதிர்த்து போட்டிருக்கிறோம். யூஸ்வலாக பன்னீர் வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணி போடுவோம். இதில் நல்லா உதிர்த்து போட்டிருக்கிறோம். ஈவன் க்யூபாக கட் பண்ணி போடுறதா இருந்தால் போடலாம், பட் ஆனால் இந்த மாதிரி உதிர்த்து போடும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அப்படியே அந்த சூட்லேயே அப்படியே ஒரு மீடியம், அதாவது ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்க்கலாம் எப்படி வந்து இந்த டோஃபு லெட்யூஸ் ராப் வந்து செய்வது சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோயா பன்னீரை நல்லா உதிர்த்து அதில் வந்து ஆயிஸ்டர் சாஸ் நல்லா பிசைஞ்சு ஊற விட்டுருங்க. அப்புறம் பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா காய்ந்த மிளகாய் இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் அது நல்லா உதிர்த்து அதில் போட்டு அதில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கும் போதே கேப்சிகம், குடைமிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம நல்லா ஊற வச்சுக்கக்கூடிய அந்த பன்னீரையும் இதில் கொட்டி அதோடு சேர்த்து சிலரி ஆஸ் வெல் அஸ் அதுக்கப்புறமா வந்து வெங்காயத்தாள் அதெல்லாம் அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க.